மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிர்மலா தேவி 11 மாதத்திற்கு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, தற்போது பேராசிரியர் நிர்மலா தேவி ஜாமீனில் விடுதலையாகியிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக கிறிஸ்டோபர், அதாவது விருதுநகர் மாவட்டத்தின் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதையில் வழிநடத்திய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணை செய்து வந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 6 முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். 6 முறையும் ஜாமீன் கிடைக்காத நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு அவர் வழக்கறிஞர் சார்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு எழுப்பியிருந்தன. அதனைத் தொடர்ந்து அவருக்கு கடந்த வாரமானது ஜாமீன் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று, அதாவது ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு வழக்கானது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை இருந்த நிலையில் அங்கு பிணையமாக இருவர் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்த பிறகே ஜாமீனில் விடுவிக்க முடியும். அதன் அடிப்படையில் கடந்த உறவினர்கள் யாராவது ரத்த சொந்தங்கள் கையொப்பமிட வேண்டும் என்ற பல்வேறு விதிமுறைகள் இருந்த காரணத்தால் கடந்த ஒரு வாரமாக அதாவது சில சிக்கல்கள் நீடித்தது. இந்த நிலையில் நேற்று, அதாவது உறவினர்கள் அவருடைய தம்பியும் ரத்த சொந்தமான மற்றொருவரும் கையெழுத்திட்டதை தொடர்ந்து பிணையமாக வழங்கியதை தொடர்ந்து அந்த கடிதமானது மதுரை மத்திய சிறைக்கு இன்று காலை சரியாக 11 மணி அளவில் சென்றது. அதாவது 2 மணி அளவில் நிர்மலா தேவி வெளிவர எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்கூட்டி, அதாவது கடிதம் வந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே மதுரை மத்திய சிறை நிர்வாகம் சார்பாக நிர்மலா தேவியை விடுவித்து உள்ளனர். தற்போது அவருடன் அவருடைய வழக்கறிஞரான பசும்பொன் பாண்டியன் தற்போது அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார். அவர் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில் நிர்மலா தேவி மதுரையில் இருக்கிறாரா அல்லது விருதுநகர் செல்ல இருக்கிறாரோ அவருடைய விருப்பத்தின் படியே நடந்து கொள்வார். இனிமேல் அதுபோக நீதிமன்றம் உத்தரவிட்ட அனைத்து விதிமுறைகளும் நிச்சயமாக நிர்மலா தேவி பின்பற்றுவார். செய்தியாளருக்கு பேட்டி தர இயலாது என பல்வேறு தகவல்களை தெரிவித்துள்ளார் கிருஷ்ணபர்.